السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه بالغدو والآصال ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذ نجيناكم من آل فرعون يسومونكم سوء العذاب يذبحون أبناءكم ويستحيون نساءكم وفي ذلكم بلاء من ربكم عظيم. وإذ فرقنا بكم البحر فأنجيناكم وأغرقنا آل فرعون وأنتم تنظرون. وقال نبينا محمد صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله أو كما قال عليه الصلاة والسلام. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ليفقهوا قولي. رب زدني علما نافعا وفهما كاملا وعقلا أدبا حاصلا. رب تمم بالخير يا كريم يا رحيم يا الله آمين. பக்த இரட்சகனும் சர்வஜீவ தயாபரனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அவனது சாந்தியும் சமாதானமும் ஈர்வக சர்தார் எம்பிரான் அஹ்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி நடந்திட்ட உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபவ தாபீன்கள், முத்தகீன்கள், முஜ்தஹிதீன்கள், ஃபுகஹாக்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், இமாம்கள், குறிப்பாக புனிதமான அல்லாஹுடைய மாதம் என்று சொல்லப்படக்கூடிய முஹர்ரமுடைய மாதத்திலே புனிதமான வெள்ளிக்கிழமையினுடைய இரவிலே புனிதமான அல்லாஹுடைய வீட்டிலே இந்த புனிதமான பயானை ஆஷுராவுடைய தினத்தினுடைய சிறப்பை பற்றிய பயானை கேட்பதற்காக வந்து அமர்ந்திருக்கக்கூடிய கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இன்னும் பிற முஸ்லிமான மீனான ஆண் பெண் அனைவர்கள் மீதும் வல்ல ரஹ்மானின் வற்றா கருணை என்றென்றும் நின்ற நிலவட்டமாக அமையும். பேரன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, கீழக்கரை சுன்னத் வல் ஜமாத் அறக்கட்டளை மற்றும் மின்ஹாஜி பள்ளி ஜமாத் இணைந்து நடத்தும் 163வது வார பயான் மஜ்லிஸ். இந்த 163லேயே ஒரு சிறப்பு இருக்கிறது. இந்த மாதத்திற்கு என்று பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு இடத்திற்கும் ஒரு சிறப்பு, ஒரு நாளுக்கு, ஒரு மாதத்திற்கு, வருடத்திற்கு என்ற அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலாவின் மீது ஒரு சிறப்பான விஷயங்களை சொன்னாலும் கூட குறிப்பாக அல்லாஹ் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இது ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹுடைய மாதம். வீடுகள் எத்தனை இருக்கிறது, மஸ்ஜிதுகள் எத்தனை இருக்கிறது, மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கிறது, மஸ்ஜிது நபவி இருக்கிறது, சிறப்பு அதற்கெல்லாம் தனிப்பட்ட முறையிலே பல சிறப்புகள் இருந்தாலும் ஹரம் ஷெரீஃபை தான் பைத்துல்லா என்று சொல்கிறோம், அல்லாஹுடைய வீடு. எத்தனையோ உயிரினங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக அல்லாஹ் அனுப்பிய நினைவு சின்னமான நாகத்துல்லா, அல்லாஹுடைய ஒட்டகம். அதற்கென்று ஒரு தனி சிறப்பு. அந்த ஒட்டகத்தை அவர்கள் பால்படுத்தியதின் காரணமாக அவர்கள் பாழாக்கியவர்கள், அவர்களுடைய வாழ்வு பாழாகியதை குர்ஆன் சுட்டி காட்டுகிறது. இப்படி நாளுக்கென்று, மாதத்திற்கென்று, வருடத்திற்கென்று சில சிறப்புகளை எல்லாம் கொடுத்திருக்கிறான். திங்கட்கிழமை பெருமானார் பிறந்த தினம், திங்கட்கிழமை பெருமானார் மரணித்த தினம், வெள்ளிக்கிழமை, இப்படி சிறப்புகள் வாய்ந்த நாட்களை கொடுத்தாலும் முஹர்ரமுடைய மாதத்தை, அல்லாஹுடைய மாதம், மற்ற மாதங்களை காட்டிலும் துல்ஹஜ் ஹஜ்ஜுடைய மாதம், ஹஜ்ஜுடைய கிரிகைகளை செய்யக்கூடிய மாதம், கடமைகளை நிறைவேற்றக்கூடிய மாதம். ரமலானுடைய சிறப்பை அல்லாஹ் வேறு விதமாக சொல்லி இருக்கிறான், அவ்வளவு பெரிய சிறப்பு. ஆனாலும் ரமலானுடைய மாதம் என்றால் நோன்பு நோற்பது கடமையான மாதம். ஆனால் இந்த முஹர்ரம் மாதத்தை மட்டும்தான் அல்லாஹ் ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹுடைய மாதம். அப்போ ஏன் அதற்கு அந்த மாதத்தை என்னுடைய மாதம் என்று அல்லாஹ் சொல்லியிருப்பதனுடைய காரணத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மனித சமுதாயத்தை எப்பொழுதெல்லாம் அல்லாஹ் சில கட்டளைகளை பிறப்பித்து அனுப்பித்து இந்த உலகத்திலே வாழ்கிற போது இதே நேரான பாதை, சத்தியத்தின் பாதைகளை நடக்க வேண்டும், இந்த பாதையை விட்டும் நீங்கள் தூரமாகிவிடக் கூடாது என்பதற்காக சில சம்பிரதாயங்களை, சட்டங்களை அல்லாஹ் நம்மவர்களுக்கு கடமையாக்கி பெருமானார் வாயிலாக பல நுணுக்கமான விஷயங்களை கற்றுக் கொடுக்கப்பட்டு இந்த உலகத்திலே மனிதன் என்னோடு இணக்கமாக எந்த நிலையிலையும், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிற போது நிஅமல் அப்து, அடியா, நல்ல அடியா, இன்னஹு அவ்வாப், எந்த சூழ்நிலையிலும் என்னைத்தான் சார்ந்திருந்தார். ஒரு மனிதனுக்கு துன்பமோ
கஷ்டமோ இடுக்க இன்னல்கள் வருகிற போது எந்த சூழ்நிலை சந்தோஷமாக இருந்தாலும் சரி, துக்கமாக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் என்னை படைத்த ரப்பு இருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு இதை கொடுத்திருக்கிறான், யா அல்லாஹ் எனக்கு இந்த கஷ்டத்தை கொடுத்திருக்கிறாய், தீர்க்கக்கூடியவன் நீ என்ற ஒரு அபிலாசை அவனின் பக்கத்திலே திரும்ப வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இந்த மாதத்தை கொடுத்து தொடர்ச்சியாக ஒரு மாதத்தை கொடுக்கிறான். பாருங்க, துல்காதா, துல்ஹஜ், அதற்கு அடுத்தபடியாக முஹர்ரம். துல்ஹஜ்ஜினுடைய கடமைகள், ஹஜ்ஜுடைய நேரத்திலே கடமைகளான சில விஷயங்களை செய்து, நன்மையான காரியங்களை செய்து, அதன் தொடர்ச்சியிலே இந்த ஷஹ்ரு ரமதானிலே, ஷஹ்ரு முஹர்ரத்திலே, முஹர்ரமுடைய மாதத்திலே அந்த அமல்களை விடுபடாமல் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். செய்கிற போது முன்பின் பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதாக கூறுகிறான். அப்படிப்பட்ட இந்த மாதத்தில ஷஹ்ரு ரமதான், முஹர்ரமுடைய மாதம், இந்த சிறப்பான மாதத்துல 10வது நாள் ரொம்ப மிகச் சிறப்பான நாள். இந்த 163வது வார பயான் 1/6 1+6+3 10, இதுலயே 10 இருக்கு. இந்த ஒரு 10ஆன சிறப்பு. இதுல இந்த சிறப்பான 10வது நாளை பற்றி பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற போது, ரமலானுக்கு அடுத்தபடியாக நோன்பு இருக்கிறது என்று சொன்னால் அது முஹர்ரமுடைய நோன்பாக இருக்கிறது. இந்த நோன்பை யார் வைக்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களை எல்லாம் போக்கி விடுவது மாத்திரமல்ல, தன்னுடைய, நான் நேற்றைய கூட நான் ஜும்மா பள்ளியில அந்த பயான்ல சொல்லுகிற போது சொன்னேன், 3 அமல்கள் இருக்கிறது ஒரு மனிதனுக்கு இந்த முஹர்ரத்துடைய மாதத்திலே. ஒன்று நோன்பு வைப்பது, இரண்டாவது சிலர் ரஹ்மா என்று சொல்வார்கள், இணக்கமாக குடும்ப இரத்த பந்தத்தோடு இணக்கமாக வாழ வேண்டும். மன் கதா ரஹ்மா, யார் ஒருவர் இரத்த பந்தங்களை துண்டித்து வாழ்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல, பெருமானாருடைய கூற்று. இரத்த பந்தங்கள் என்று சொன்னால் அது பல உறவுகள். இப்பொழுது சொல்வதற்கு இந்த சப்ஜெக்டுக்கு தொட முடியாது, அது வேறு இன்ஷா அல்லாஹ் நம்ம சொல்லுவோம். ஆக இரத்த பந்தங்களை சேர்ந்து வாழ வேண்டும், நோன்பு நோக்க வேண்டும், அதற்கு அடுத்தபடியாக அதிகம் துஆ கேட்க வேண்டும். என்னன்னா முகுல் இபாதா, துஆவும் முகுல் இபாதா பெருமானுடைய கூற்று. ஒரு வணக்கத்தினுடைய மூலதனமே துஆ தான். ஏன்னா ஸலாத்து அத்துஆ, அடுத்து பெருமானார் சொன்னார்கள் தொழுகையே துஆ. ஆக இந்த 3 அமல்கள் தொடர்படியாக செய்ய வேண்டும். இப்ப என்ன விஷயத்திற்கு வருவோம், இந்த புனிதமான மாதத்தை எல்லாம் கொடுத்தா இவர்கள்லாம் அமல் செய்யணுங்கிறது தான் நம்முடைய நோக்கம். ஆனால் இன்று உலக காலகட்டத்திலே சில விஷயங்கள், வரலாற்று பிழை என்ற அடிப்படையில் சில விஷயங்களை எல்லாம் நடத்தி காட்டுகிறான். சிறப்பு என்னவென்று சொன்னால், இந்த மாதத்தினுடைய சிறப்பு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலம் தொட்டு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலம் வரைக்கும் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட 1,24,000 நபிமார்களுடைய வாழ்க்கையிலும் நடந்த உன்னதமான நிகழ்வுகள் எல்லாம் இந்த முஹர்ரமுடைய மாதத்திலே தான் நடந்திருக்கிறது. அதிலும் இந்த 10வது நாள் ஆஷுராவுடைய தினத்திலே தான் நடந்திருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்தான் அல்லாஹ், படைத்து ஹவ்வாவை படைத்து விதுக்குள்னா ஆதம ஸ்குன் இன்த சௌஜிக்கல் ஜன்னா, சொர்க்கத்திலே நீங்க 2 பேர் இருங்க, ஒகுலா மின்ஹுமா ரகதன் ஹைது ஷியதுமா, யார் எதை சாப்பிட்டுக் கொள்ளுங்கள், வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்தின் பக்கம் மட்டும் நெருங்காதீர்கள் என்று சொல்லிவிட்டார் அல்லாஹ்வுடைய கட்டளை. ஃபதகூனா மினல் ஸாலிமீன், அப்படி ஒருவேளை நீங்கள் அந்த மரத்தின் பக்கம் நெருங்கினீர்கள் என்றால் உங்களுக்கு நீங்களே அநீதம் இழைத்துக் கொண்டவர்களாக ஆகிவிடுவீர்கள். இறைவனுடைய கூற்று ஃபஅஸல்லஹும ஷைத்தான் அன்ஹா, அதை விட்டும் ஷைத்தான் அவர்களை கிடுகிடுக்கு செய்து விட்டான், மனதிலே ஊசலாட்டத்தை போட்டான். பெண்களின் மூலமாக ஒரு சில விஷயங்களை ஈஸியாக செயல்படுத்த முடியும், ஆண்கள்கிட்ட சொன்னா நடக்காது. அதன் மூலமாக ஹவ்வா பெரிய சம்பவம், அதை நம்ம சுருக்கமாக வரலாற்றுக்காக, இந்த வரலாறு எல்லாம் நடந்திருக்கிறது என்பதை மேற்கோள் காட்டுவதற்காக சுருக்கமாக சொல்கிறோம். ஆக ஒரு தவறு இழைத்தார்கள், சொர்க்கத்திலிருந்து 2 பேரும் கீழே போங்கன்ட்டு அல்லாஹ் சொர்க்கத்தை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள் செய்த தவறுக்காக. அந்த தவறை நினைத்து அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், சில விஷயங்கள் அல்லாஹ்ட்ட கேட்க அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான். இந்த மாதிரி நீங்க இந்த துஆ ஓதிக்கிட்டு வாங்க. ரப்பனா ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. யா அல்லாஹ், எங்களுக்கு நாங்களே அநீதியம் இழைத்துக் கொண்டோம், நீ மன்னிக்கவில்லை என்று சொன்னால் மன்னிப்பவன் நீயாக இருக்கிறாய், உன் மன்னிப்பை தவிர வேறு யாரும் எங்களை மன்னிக்க முடியாது, எனவே நீ மன்னிக்கவில்லை என்றால் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடர்ச்சியாக ஓதிக்கொண்டு வந்ததினால் அந்த பாவம் மன்னிக்கப்பட்டது. அந்த பாவம் மன்னிக்கப்பட்ட நாள் இந்த ஆஷுராவுடைய 10வது நாள். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனது மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பிரிந்து அழுது கண்களிலே தண்ணீர் வற்றி
கண்கள் ஊனமாகி பார்வை தெரியாதவர்களாக ஆக்கிய போது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சட்டையை முகத்திலே தூக்கி எறிந்தவர்களுக்கு பார்வை வந்த நாள் இந்த நாள், ஆஷுராவுடைய நாள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வெள்ள பிரளயத்திலே இஸ்லாமிய ஏக பிரச்சாரத்தை 1000 முறை மேற்கொண்டார்கள். எந்த மக்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை, சொற்ப நபர்களை தவிர. அந்த சொற்ப நபர்களையும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க கப்பலிலே ஜின் இனத்திலிருந்து பறவைகள் இனத்திலிருந்து எல்லாவற்றையும் கப்பலிலே ஏற்றிக் கொண்டார்கள். அவர்களை ஈமான் கொண்டவர்களை மாத்திரம், மீது எல்லாரையும் அல்லாஹ் வெள்ளத்திலே பிரளயத்திலே அழிக்க வைத்தான். அதை பத்திரமாக தரையிறங்கிய நாள் இந்த ஆஷுராவுடைய 10வது நாள். நபியினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த நாள் இந்த ஆஷுராவுடைய நாள். நபி அதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்திலிருந்து காப்பாற்றப்பட்ட நாள் இந்த சிறப்புடைய ஆஷுராவுடைய நாள். இப்படி நபிமார்களுடைய வாழ்க்கையிலே நடந்த எல்லா உன்னதமான நிகழ்ச்சிகளும் இந்த நாளில் தான் நடந்திருக்கிறது. இந்த சிறப்பு இவ்வளவு இருக்கிறது. அப்ப இவ்வளவு சிறப்பு வாய்ந்த நாளை நாம் சந்தோஷமாகத்தானே நினைக்க வேண்டும். வரலாற்றிலே ஒரே ஒரு பிழை நடந்தது. என்ன பிழை? ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கர்பலா களத்திலே அநியாயமான முறையிலே குடியரசை எதிர்த்து போராடியதின் காரணமாக வன்மமான முறையிலே தலை துண்டிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட தினம் இந்த கர்பலாவுடைய நாள், இந்த ஆஷுராவுடைய நாள் என்பதற்காக துக்கம் கொண்டாட முடியாது. இஸ்லாத்திலே அனுமதி இல்லை. காரணம், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த இந்த உலகத்திலே அவர்களுக்கு கொடுத்த அல்லாஹ் சிறப்பை எந்த நபிமார்களுக்குமோ இந்த உம்மத்திலே சஹாபாக்களுக்கோ வேறு யாருக்குமே கொடுக்கல. ரஹ்மத்துல் ஆலமீன், இந்த உலகத்துல ஈருலகத்திற்கும் ரஹமத்தாக வந்தவர்கள் பெருமானார். அவர்கள் மரணித்த தினம் திங்கட்கிழமை. அந்த திங்கட்கிழமையை நாம் துக்கமாக நினைத்திருக்கிறோமா? நினைத்தோம் என்று சொன்னால் என்ன நடக்கும்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலிருந்து இன்று வரைக்கும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பாருங்கள். துக்கம் நாம் கொண்டாட வேண்டும் என்று சொன்னால், ஒருவருடைய மரணத்திற்கு பிறகும் நாம் துக்கம் அனுஷ்டிக்க வேண்டும் என்று சொன்னால் வருஷம் 365 நாளும் நம்ம துக்கம் தான் கொண்டாடணும், இல்லையா? ஒரு நாளைக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஒரு நாளைக்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஒரு நாளைக்கு சீதா அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், இப்படி பார்த்துட்டே இருக்க வேண்டியதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதர் இறந்து விட்டால் அந்த வீட்டிலே 3 நாட்களுக்கு மேல் துக்கம் அனுஷ்டிக்க முடியாது, அனுமதிக்க கூடாது. இஸ்லாத்திலே அனுமதி இல்லை. ஆனால் ஒரு கணவனை இழந்துவிட்ட மனைவி, அந்த மனைவி 4 மாதங்களும் 10 நாட்களும் இதாக இருக்க வேண்டும், துக்கம் அனுஷ்டிக்க வேண்டும். இது இஸ்லாமிய சட்டம். இவர்களுக்கு மாத்திரம்தான் அந்த சட்டம், வேற யாருக்கும் அது கிடையாது. 3 நாள்ல முடிஞ்சிடணும். அவர்கள் கொல்லப்பட்டதற்கு பிறகு அவர்களுடைய வம்சாவளிகள் அந்த கொள்கையை பின்பற்றினார்கள். 3 நாட்களுக்கு மேல் துக்கம் அனுஷ்டிக்கவில்லை. அப்ப துக்கம் என்பது வரலாற்றிலே ஒரு நிகழ்வாக நடந்திருக்கிறது, வரலாற்று பிழை. அந்த பிழைக்காக நாம் வருஷம் முழுவதும் மாறியில் எடுத்துக் கொள்வதும், மூஞ்சியை கிழித்துக் கொள்வதும், சட்டையை பீத்துக் கொள்வதும் என்ற மாண்பு இஸ்லாத்தில் கிடையாது. அப்போ ஆஷுராவுடைய தினம் என்பது எதற்கு வந்தது என்று பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற போது சொன்னார்கள், குறைஷுடைய காலகட்டத்திலே ஐயாமுல் ஜாஹிலியா, படிப்பறிவில்லாத மக்கள், தனது வீட்டினுடைய ஆடு அடுத்தவருடைய தோட்டத்திலே ஒரு பயிரை மேய்ந்ததற்காக 1000 ஆண்டுகள் சண்டையிட்டவர்கள். சண்டை என்றால் அவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அரபிகளுக்கு. அப்படிப்பட்ட அறியாமை காலத்திலே வாழ்ந்த மக்கள் நோன்பு நோட்டார்கள். இந்த முஹர்ரமுடைய மாதத்திலே பெருமானாரும் நோட்டார்கள். அவர்களுடைய காலகட்டத்திற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபி பட்டம் கிடைத்ததற்கு பிறகும் நோன்பு நோட்டார்கள். காரணம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷியோரே வாழ்ந்தவர்கள், அந்த குலத்திலே பிறந்தவர்கள், அந்த மண்ணிலே வளர்ந்தவர்கள் என்ற காரணத்தினாலே நோன்பு நோட்டார்கள். ஆனால் அதற்கு பிறகு நபி பட்டம் கிடைத்ததற்கு பிறகும் அவர்கள் இருக்கிற போது, மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து போகிற போது அங்கே யகூதிகளை பார்க்கிறார்கள். யகூதிகளை பார்க்கிற ஃபௌசுல் மினாக்கா முன்னூரிலே சொல்லி காட்டிய போது அந்த ஹதீஸினுடைய விளக்கு தமிழ்ல தான் சொல்றேன், அரபியில சொன்னா லேட் ஆகிட்டே போயிடும். யகூதிகளை பார்க்கிறார்கள், யகூதிகள் நோன்பு நோக்கிறார்கள். காரணம் கேட்கிறார்கள், இது என்ன நாள்? ஹாதா யௌமுன் அதீம், இது மகத்தான நாள். என்ன மகத்தான நாள்? நாங்களும் எங்களுக்கு வந்த நபியும் காப்பாற்றப்பட்ட நாள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய பட்டாளங்களும் பரிவட்டனங்களும் கொடுங்கோலன் ஃபிரௌனுடைய ஆட்சிக்கு எதிராக மண்ணிலே புதைக்கப்பட்ட நாள் ஃபிரௌன். அப்படிப்பட்ட ஒரு நாளை நாங்கள் கொண்டாடுகிறோம். ஃபஸாமஹு மூசா ஷுக்ரா, அல்லாஹ்விற்காக
நன்றி செலுத்தும் பொருட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த நாளிலே நோன்பு நோட்பார்கள். அந்த நோன்பை நாங்களும் நோட்கிறோம் என்று யகூதிகள் சொன்னார்கள். பெருமானார் சொன்னார்கள், மூசாவிற்கு உங்களை விட இந்த நோன்பை நோட்பதற்கு தகுதியானவர்கள் நாங்கள் தான். என்ன காரணத்திற்காக பெருமானார் அப்படி சொன்னார்கள் தெரியுமா? நபி என்ற அடிப்படையிலே சகோதரர் மூசா, நபித்துவம் கிடைத்ததிலே நபி என்ற அடிப்படையிலே நபிமார்கள் எல்லாரும் சகூர், அஹு மூசா அஹி மூசான்னு சொல்லுவாங்க ரசூலுல்லாஹ். அப்ப நபி சகோதரர்கள் அடிப்படையிலே நாம் அதுக்கு தகுதியானவங்க. அதை காட்டிலும் வேதம் கொடுக்கப்பட்டவர்களாகிய நீங்கள் வேதத்தின்படி நடக்கவில்லை, அழிச்சாட்டியம் செய்திருக்கிறீர்கள் காலத்தோடு, மூசாவோடு சண்டையிட்டு இருக்கிறீர்கள் காலத்தோடு. வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். இமாம் குர்துபி அழகான ஒரு கருத்தை சொல்லுவாங்க. பனி இஸ்ரவேலர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், பனி இஸ்ராயேலர்களே, இஸ்ராயேலுடைய மக்கள் யார் தெரியுமா? யக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எட்டாவது வாரிசு. அந்த அடிப்படையில இஸ்ரவேலர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறார், கொடுங்கோலன் ஃபிரௌன் என்ன செய்தான் தெரியுமா? உங்களை சிறு குழந்தைகளை எங்கே தனது ஆட்சி அதிகாரத்திற்கு எதிராக இவன் வளர்ந்து விடுவானோ என்ற அடிப்படையிலே குழந்தைகளை, ஆண் குழந்தைகளை அறுத்தான். அபுனாவுக்கும் உங்களுடைய ஆண் மக்களை அறுத்தான். நிசாவுக்கும் உங்களுடைய பெண் மக்களை சூறையாடினான், கேவலப்படுத்தினான், மானபங்கப்படுத்தினான். பலாவும் ரப்பிக்கும் அதையும் பெரிய பெரிய சோதனைகளை அவன் உங்களுக்கு கொடுத்தான். கொத்தடிமைகளாக அவனுடைய கொடுங்கோல் ஆட்சியிலே அந்த நேரத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் நபியாக அனுப்புறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே செல்கிறார்கள். ஃபிரௌனிடத்திலே சென்று ஏகத்துவத்தை எடுத்து வைக்கிறார்கள். இறைவனை தான் வணங்க வேண்டும். அந்த ரப்புக்குமுல் ஆலா என்ற வார்த்தை பாவமானது, நான் தான் உயர்ந்த இறைவன் என்று இருப்பாப்பு கொள்ளாதே, அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன். இந்த கொத்தடிமைகளாக வைத்திருக்கக்கூடிய பனி இஸ்ரவேலர்களை விட்டுவிடு, அவர்களுக்கு விடுதலை அளித்து விடு என்று போராடினார்கள். கோபம் கொண்டான் ஃபிரௌன். சொல்லலாம் துன்பங்களுக்கு ஆளாக்கினான் அந்த மக்களை. இந்த நீடித்த நிலை இந்த உயர்ந்து கொண்டே இருக்கிற போதுதான் ஒரு காலகட்டம் வருகிறது, அல்லாஹ்வுடைய உத்தரவு வருகிறது, மூசா உன் பட்டாளங்களை அழைத்துக் கொண்டு இரவோடு இரவாக செல்லுங்கள், எகிப்தை விட்டு வெளியேறுங்கள் என்று சொன்னார். போகிற போதுதான் குறுக்கே ரெட்சி செங்கடல் வருகிறது. செங்கடலை பறக்கவா இது பறக்கினா பிக்குமுல் பஹர ஃபஅன்ஜைனாக்கும் வஅகரக்னா ஆல ஃபிரௌன வஅன்தும் தன்துரூன். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, அந்த கடலை கம்பால் அடியுங்கள், அடிக்கிற போது 2 பாதைகளாக பிளந்து பாதை கொடுக்கும், அந்த பாதையிலே நீங்கள் உங்கள் பட்டாளங்களும் செல்லுங்கள் என்று சொன்னால் நாங்கள் உங்களை காப்பாற்றினோம். அப்பொழுது கூட அந்த பனி இஸ்ரவேலர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? மூசா உள்ள நுழைஞ்சிட்டோம், போச்சு, நம்ம மாட்டிக்கிட்டோம், மூடிடும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை அல்லாஹ் என்னோடு இருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு குண்டத்திலே சொன்ன வார்த்தை அல்லாஹ் என்னோடு இருக்கிறார். ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமான. ஆக இந்த ஆஷுராவுடைய தினத்தில் சில விஷயங்களை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். நோன்பு கடமையாக்கப்பட்டதற்கும் அங்கே அமல்கள் செய்வதற்கும் துஆ செய்வதற்கும் குடும்பத்தோடு இணக்கமாக சேர்ந்து வாழ்வதற்கும் பெருமானார் ஒரு உந்துதலை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்று சொன்னால் என்ன விஷயம் தெரியுமா? எந்த சூழ்நிலையிலும் இந்த படிப்பினைகளை பெற்று எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய விஷயம், பின்னால் படை முன்னால் கடல், பாதை பிளந்தது, நடுவிலே சென்றார்கள், எல்லோருக்குமே அந்த அச்சம் இருக்கு. மாட்டிக்கொள்வோமோ, மூழ்கடிக்கப்படுவோமோ என்ற பயம். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய நம்பிக்கை, என் இறைவன் இருக்கிறான், என் இறைவன் இருக்கிறான், அவன் மீது முழு பொறுப்பையும் அவன் பக்கமே ஒப்படைக்கிறேன், என்னை காப்பாற்றுவான் என்ற அதீத நம்பிக்கை ஃபிரௌனை மூழ்கடித்து அவர்களை வெளியேற்றினான். அதுவும் அன்தும் தந்துரோர் குர்ஆனிலே சொல்கிறார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது, கண்கூடாக பார்க்கிற போதே ஃபிரௌனை மூழ்கடித்தோம். ஒரு பயம் இருக்குமா இல்லையா? வெளியே போயிடுவோம், ஒருவேளை நாளைக்கு பின்னாடி வந்து அடிச்சான்னா அப்படிங்கிற அந்த பயமே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இவ்வளவு நாள் கஷ்டம், எத்தனை வருடங்கள் கஷ்டம், எத்தனை வருடங்கள் கொத்தடிமைகளாக எனது மகளை இழந்திருக்கிறேன், எனது மகனை இழந்திருக்கிறேன், என் பிள்ளை பிச்சளங்களை இழந்திருக்கிறேன் என்ற கவலை எல்லாமே ஒரே நொடியிலே போக்கணும் அல்லாஹ் ஃபிரௌனை மூழ்கடித்ததன் மூலமாக. ஆக அந்த நாள் இந்த ஆஷுராவுடைய 10வது நாள். அதைத்தான் யகூதிகள் கொண்டாடுகிறார்கள். அதற்கு முழு தகுதியும் எங்களுக்கு இருக்கிறது என்று பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலகட்டத்திலே நோன்பு நோற்று வந்தார்கள். இது நபி பட்டம் பெற்று ரமதானுடைய நோன்பு கடமையாக்குவதற்கு முன்னால். ரமதானுடைய நோன்பு எப்பொழுது கடமையானதோ, ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரிலே வருகிறது. பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டதற்கு பிறகு எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னாங்க, ரமலானுடைய நோன்பு கடமையாயிருச்சு, ஏற்கனவே கடமையாக நாம் நோற்று கொண்டு வந்திருக்கக்கூடிய ஆஷுராவுடைய நோன்பை வைப்பவர்கள் வைக்கலாம், வைக்க விருப்பம் இல்லாதவர்கள் விட்டு விடலாம்.
என்ற ஒரு கட்டளையை பிறப்பித்தார்கள். அப்ப இது சுன்னத்தை முஸ்தகப் என்ற அடிப்படையிலே சுன்னத்தை முஅக்கதாவும் என்றும் இமாம்கள் சொல்கிறார்கள். சுன்னத்தை முஅக்கதா என்ற அடிப்படையிலே இந்த மாதத்திலே நாம் கண்டிப்பான முறையிலே 2 நாட்கள் பெருமானார் நான் அடுத்த வருடம் ஹிஜ்ரி 11 சொல்கிறார்கள். 12ஆம் வருடம் பெருமானார் அவர்கள் இந்த உலகை விட்டு பிரிந்து விட்டார்கள். அந்த சூழ்நிலையிலே சொன்னார்கள், இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் 9ஐயும் சேர்த்து நோற்பேன் என்று சொன்னார்கள். ஹதீஸ் என்று சுன்னா என்று வந்து விட்டால் சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய அக்கீதா என்னவென்று சொன்னால் ஹதீஸ் என்றால் சுன்னத் என்று சொன்னால் பெருமானாருடைய சொல், செயல், அங்கீகாரம், இந்த 3ம் ஹதீஸ் என்று சொல்லப்படும். இந்த 3ற்கு தான் சுன்னத் என்று பெயர். அதனால இதற்கு அங்கீகாரம் கொடுத்தாங்க. நான் நோன்பு வைப்பேன்னு சொன்னாங்க இல்லையா, அதுவும் நோன்பு வைக்கிறதுக்கு உண்டான அங்கீகாரம். அதுவும் சுன்னத்தின் அடிப்படையிலே 2 நாட்கள் ஏன் நோக்கிறோம், 10 மட்டும் வைக்க வேண்டியது என்ன பெருமானார் ஏன் சொன்னாங்க தெரியுமா? யகூதிகள் சஹாபாக்கள் வந்து கேட்கிறாங்க, யார சொல்லலாம், யகூதிகளும் நசராக்களும் சில விஷயங்களை செய்வதற்கு ஒப்பாக தெரிகிறது. அவர்களும் ஒரு நாள் நோன்பு வைக்கிறாங்க, நம்மளும் நோன்பு வைக்கிறோம். நம்ம 2 பேருக்குள்ள என்ன வித்தியாசம் இருக்க போகுது? அவனும் நோன்பு வைக்கிறான், நம்மளும் நோன்பு வைக்கிறான், யகூதி நான் முஸ்லீம், அவ்வளவுதான். அப்ப டிஃபரெண்ட் வித்தியாசம் தெரியணும்ன்றதுக்காக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க 9ஐயும் சேர்த்து நோக்க வேண்டும். அப்ப அவர்களுக்கு மாற்றம் செய்யணும். ஏன்னா காலகாலமாக இந்த உலகத்திலே இஸ்லாமிய மார்க்கம் எதிர்த்து போரிடுகிற 3 விஷயங்கள் என்னன்னா, ஒன்று மஜூசிகளுக்கு எதிராக, நெருப்பு வணங்கிகளுக்கு எதிராக, முஷ்ரிக்குகளுக்கு எதிராக, முஹ்ததீன்களுக்கு எதிராக சில விஷயங்களை வன்மையாக சொல்கிறது என்று சொன்னால் மாற்றம் செய்யுங்கள், அவர்களோடு ஒப்பாக்கி விடாதீர்கள். தாடி நீளமா வாங்கி மீசையை கத்தறிங்க, யகூதிகள் போன்று இருக்காதீங்க, யகூதி ஃபுல்லா வலிச்சிருவான். அப்போ இந்த சில விஷயம், இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் யகூதிகளுக்கு மாற்று மதத்தவர்களுக்கு மாற்றமான முறையில் நடந்து கொண்டு அவர்களுக்கு ஒப்பாத்தீர்கள். பெருமானார் சொன்னார்கள், யார் எந்த கூட்டத்திற்கு ஒப்பாக நடந்து கொள்கிறார்களோ அவர்களும் அந்த கூட்டத்தோடு எழுப்பப்படுவார்கள் மறுமையில். அப்ப மாற்றம் செய்யணும். சரியா? அடுத்து சில விஷயங்கள் என்னன்னா, இந்த கர்பலாவுடைய காலகட்டத்தில் எல்லாருக்குமே நிகழ்ச்சிகள் தெரியும், வளவலன்னு பேச முடியாது, சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா போய்கிட்டே தான் இருக்கும். நேரத்தின் அருமை கருதி இந்த ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அஹ்ல பைத்தை சார்ந்தவர்கள். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுசைன் மனி அன மின்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்னை சார்ந்தவர், நான் அவரை சார்ந்தவர். யார் என்னுடைய பேரனை நேசிக்கிறாரோ அல்லாஹ் அவனை நேசிக்கிறார் என்று பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த விஷயத்திலே தான் ஷியாக்கள் என்ற அடிப்படையிலே அவர்கள் சில விஷயங்களை செய்கிறார்கள். அது மார்க்கத்திற்கு நம்மளுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம். எல்லா தத்துவ அன்புசக்கும் அல்லாஹ் குர்ஆனில் இருக்கிறார், உங்களை நீங்களே கொலை செய்யாதீர்கள். செருப்பு போட்டு நடன்னு சொன்ன மார்க்க இஸ்லாமிய மார்க்கம். மற்ற மாற்று மதத்தவர்களை போன்று செருப்பு இல்லாம பாதசாரியா நீ நடந்துதான் போகணும், அங்கங்க குத்திக்கிறோம்ன்ற மார்க்கம் சொல்லல. லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்தில் எந்த நிர்பந்தமும் இல்லை. இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், மார்க்கத்தில் அல்லாஹ்வால் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் மட்டுமே. அத்தீனு இஸ்ருன், மார்க்கம் என்பது ரொம்ப லேசு. இதுதான் பெருமானார் சொன்னாங்க. மார்க்கம் ரொம்ப லேசு, கஷ்டப்படணும்ன்ற அவசியம் இல்லை. இருந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டிய இந்த மாதத்திலே 10 நாட்களும் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அமல்கள் செய்திருக்கிறார்கள் என்று வரலாறுகள் நிறைய ஹதீஸ்கள் இருக்கிறது. அந்த அடிப்படையிலே 9, 10 நாம் நோன்பு நோக்கிறோம். நோன்பு நோக்கிற போது நாம் இந்த 3 விஷயத்தை உன்னிப்பாக நாம் பார்க்க வேண்டும். நோன்பு நோக்கிறது சாதாரண விஷயம் இல்லை, சுன்னத்தே இல்லை. காலையில சஹர் வைக்கணுங்கிறது ரமலானுடைய மாதத்திலே பரக்கத்தின் பெருமானார் வலியுறுத்தி சஹர் வைக்கணும்னு சொன்னாங்க. சில மசாலாக்களையும் பார்த்துக்கணும். சஹர் வைக்கும் போது ரமலானுடைய காலகட்டத்தில் நோன்பு நோக்கிறோம்னா அங்கே சஹர் கடமை என்ற அடிப்படையில சொன்னார்கள் பெருமானார். சஹர் சாப்பிடுங்க, அதுல பரக்கத்து இருக்கு. ஆனால் இந்த ஆஷுராவுடைய நோன்பு வைக்கிற போது நீங்கள் சஹருடைய நேரத்திலே, ஏன்னா அந்த ஹதீஸ் எப்படி வருதுன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் மதீனாவில இருந்து அவர்கள் போகிற போது இந்த நோன்பை வலியுறுத்தி கடமையாக செஞ்சு வரணும்ன்றதுக்காக பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்துக்கெல்லாம் மன்சாரியில் வாழக்கூடிய பகுதிகளுக்கு ஆள் அனுப்புவாங்க. ஆள் அனுப்பி காலை ஒரு 10 மணிக்கு அனுப்புறாங்க, உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு 10 மணிக்கு அனுப்புறாங்கன்னு வைங்களேன், யாரெல்லாம் நோன்பு நோட்டீர்களோ நோன்பை வைத்துக் கொள்ளுங்கள், யார் இப்ப நோன்பு இல்லாம இருக்கிறீங்களோ அவங்களும் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கன்றாங்க. அறிவிப்பு எப்படி கொடுக்குறாங்க? அப்ப 10 மணிக்கு அவர் சாப்பிட்டு இருந்தாலும் சரி, காலையில 10 மணிக்கு அவர் சாப்பிட்டுருப்பாரு, இதுக்கு மேல அப்படியே நோன்பை கண்டினியூ பண்ணுங்கன்றாங்க. அப்ப இந்த சுன்னத்தான நோன்புடைய மசாலா என்ன, நீங்க சஹர் வைக்காம கூட நீங்க நோன்பு வச்சுக்கலாம். இப்ப எந்திரிக்கலாம் மறந்துட்டான், திடீர்னு ஃபஜ்ருக்கு பின்னாடி தான் எந்திரிக்கிறோம் அப்படிங்கும் போது அப்படி கண்டினியூ பண்ணிடலாம், சுன்னத்தது. அந்த அடிப்படையில இங்கே நம்மளுக்கு அதுல இக்ராஹ் கிடையாது, நிர்பந்தம் எதுவுமே கிடையாது. அதே நேரத்தில் சில விஷயங்கள் என்னன்னா, பெருமானார் வலியுறுத்தி சொன்ன விஷயம், யார் இந்த ஆஷுராவுடைய நாளிலே தனது குடும்பத்தார்களுக்காக செலவு செய்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு வருடத்திற்கு உண்டான பட்ஜெட்டை அவங்களுக்கு முழுசா ஒப்படைச்சிடறான், அவர்களுக்கு விசாலமாக தருகிறான். மன் வஸ்ஸாஃபி அஹ்லிஹி, யார் தனது குடும்பத்தாருக்காக விசாலமாக நடந்து கொள்கிறார், வஸ்ஸால்லாஹு, அல்லாஹ்வும் அவர்களிடத்தில் விசாலமாக நடந்து கொள்கிறார்.
எந்த அளவுக்கு சொன்னா சிலுர் ரஹ்மா, நம்ம சுருக்கமா சொல்லுவோம், சாதாரணமா எனக்கு நான் என் குடும்பத்திலே ஜக்காத்தோ சதக்காவோ செய்கிற போது என் சொந்த பந்தங்கள் இருப்பாங்க, ரத்த உறவுகள், என் அம்மா வழி, என் அம்மா என்னுடைய மனைவி வழி உறவுன்னு சொன்னா பார்த்திருப்போம். திருமண உறவு இருக்குது, தாய் வழி உறவு இருக்குது, பக்கத்து வீட்டுக்காரங்க உறவு இருக்குது, ஊர் உறவு முறை இருக்குது, இப்படி நிறைய இருக்குது உறவு. அந்த உறவுகள் அடிப்படையிலே பார்க்கிற போது எனது சொந்த பந்தத்தை நான் முன்னிலைப்படுத்த வேண்டும். எனது வீட்டுல எனது தாத்தா இருக்கிறாங்க, எனது பெரியம்மா இருக்கிறாங்க, சாட்சி இருக்கிறாங்கன்னு சொன்னா நான் ஒரு 50,000 ரூபாய் செலவு பண்ணணும், சதக்காவா செலவு பண்றேன்னு நாங்க வச்சுக்கோங்களேன். உதாரணத்திற்கு நான் 50,000 ரூபாய் நான் செலவு பண்ணணும்னு மனசுல வச்சிருக்கேன், சதக்கா கொடுக்கணும். முதலில் தன் சம்பந்தப்பட்ட உறவுகளுக்கு மத்தியில முதல்ல நிறைய கொடுங்க, பின்னாடி வெளியே கொடுங்க. இதுதான் சொல்ல. சில பேர் பார்த்திருக்கீங்களா, லாத்தாக்கு 2,000 ரூபாய் கொடுப்பாரு, வெளியில 50,000 ரூபாய் கொடுப்பாரு. இது மார்க்கத்துல ஏற்றுக்கப்படாத விஷயம். மார்க்கத்தில ஏற்றுக்கொள்ளப்படாத விஷயம் எதுன்னா, ஏன்னு சொன்னா ரத்த பந்தங்களை ஏன் அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் பேர சொன்னாங்க தெரியுமா உங்களுக்கு? ஃபிரௌன் இருக்கான்ல, ஃபிரௌனுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பெருமானார் சொன்னார்கள், யார் நீண்ட ஆயுளையும் நல்ல ரிஸ்கையும் அபிவிருத்தியான ரிஸ்கையும் பெற விரும்புகிறாரோ அவர் ரத்த பந்தங்களை சிலுர் ரஹ்மா ரத்த பந்தங்களை சேர்ந்து வாழட்டும் பெருமானார் ஹதீஸ் இருக்கு. அப்போ ஃபிரௌன் இருக்கான் பாருங்க, நேற்று சொன்னேன், ஃபிரௌனுக்கு வயசு எவ்வளவு தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலம், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வாப்பா காலம், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வாப்பாவுடைய வாப்பா காலம். இவ்வளவு வயசு கொடுத்திருந்தான் அல்லாஹ். நீண்ட ஆயுளுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஃபிரௌன் கொடுங்கோவன். என்ன காரணம் தெரியுமா? அவனுடைய ரத்த பந்தங்களை அவன் சேர்ந்து வாழ்ந்தான். தஃசீர்ல விளக்க எழுதுறாங்க அதுக்கு. அப்போ இரத்த பந்தம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. அதே நேரத்தில் இரத்த பந்தத்தில் சேர வேண்டிய உறவுகள் பக்கத்து வீட்டுக்காரர்கள். ஒரு சின்ன விஷயத்திற்காக சண்டை போட்டுட்டு தெரியும், பேச மாட்டோம். 3 நாளைக்கு மேல் பேசாமல் இருப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. பெருமானார் ஹஜ்ஜத்துல் விதா அரஃபா மைதானம், அத்தனை சஹாபாக்கள் அமர்ந்திருக்கிறார்கள். 1,00,000க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள். பெருமானாருடைய மௌத்தை முன்னறிவிப்பு செய்த இடமும் அதுதான். அப்படிப்பட்ட அரஃபாவிலே 10 ஆடுகளை குர்பானி கொடுக்கிறார்கள். அருமை மனைவி ஆயிஷாவிற்கு 10 மாடுகளை குர்பானி கொடுக்கிறார்கள். கொடுத்துவிட்டு பயான் உரையாற்றுகிறார்கள். நீண்ட நெடிய பயான். அவ்வளவு பெரிய பயானிலே பல விஷயங்களை சொன்னார்கள் பெருமானார். எல்லாவற்றையும் சொன்னார்கள். அதோடு அக்மல்துலக்கும் தீனக்கும் அத்வம்து அலைக்கும் நிஅமதி வரதீதுலக்கும் தீன இஸ்லாம் தீனா, பரிபூர்ணமா இஸ்லாமிய மார்க்கத்துல இதுதான் சட்டம் அப்படின்றது எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. அப்படிப்பட்ட பெரிய நீண்ட நெடிய பயான பண்ணிக்கிறதுக்கு போகும்போது சொன்னாங்க, இந்த கூட்டத்திலே இருப்பவர்களே, என் அருமை தோழர்களே, உங்களிடத்திலே யாரெல்லாம் இரத்த உறவுகளோடு சேர்ந்து வாழ்ந்திருக்கிறீர்களோ அவர்கள் மட்டும் இங்கே அமருங்கள், யாரெல்லாம் இரத்த உறவை விட்டும் துண்டித்து வாழ்கிறீர்களோ அவர்கள் எழுந்திருத்து சென்று விடுங்கள் என்று சொன்னார்கள். ஒரே ஒரு சஹாபி மட்டும் எழுந்திருத்தார். 1,00,000 சில்லறை சகாபாக்கள் இருக்காங்க. அவ்வளவு பேர்ல எத்தனை பேர் எந்திரிச்சிருக்கணும்? நம்ம ஊரா இருந்தா எத்தனை பேர் எந்திரிச்சிருப்போம்? உண்மை பெரியவர்களை இது பண்ண வேண்டும் என்பதுக்காக சொல்லவில்லை. நம்ம ஊராக இருந்தா மொத்த பேர் எந்திரிச்சு நிக்கணும். இன்னைக்கு அப்படித்தானே இருக்கும். நான் என் குடும்ப உறவுகளோடு சேர்ந்து வாழ்வதில்லை. எனது கூட பிறந்த சகோதரன், எனது வாப்பா, எனது பெரிய வாப்பா, எனது சாச்சா, சாச்சி, மாமி, இவர்களோடு சில பேர்கிட்ட நல்ல பேர் இருப்பாங்க, சில பேர்கிட்ட முளைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ எதுக்கு சொல்கிறோம்? எந்திரிச்சு போனாரு, எந்திரிச்சு போன சஹாபி வந்தாரு. திருப்பி எங்க போனீங்க? யார சொல்லலாம், எனக்கு ஒரு ஹாரா இருந்தா மாமி, அந்த மாமி இடத்திலே நான் பேசுவது கிடையாது. நான் அந்த நேரத்திலே நீங்கள் சொல்வதை கேட்டவுடன் நான் எழுந்திருச்சு சென்றேன், போய் சலாம் சொன்னேன், பேசிட்டு வந்தேன். ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்க. அல்லாஹ் மன் கதா சிலுர் ரஹ்மா, இரத்த பந்தங்களை யார் துண்டிக்கிறீர்களோ அல்லாஹும் தன் அருளை துண்டித்து விடுவான். அல்லாஹ்வுடைய அருள் இல்லைன்னா என்ன ஆகும்? சொர்க்கம் போக முடியாது. அல்லாஹ்வுடைய அருள் இல்லைன்னா என்ன ஆகும்? இந்த உலகத்துல ஒரு நிமிஷம் அல்லாஹ் அவனுடைய அருளை நிப்பாட்டிட்டான். என் கை எழுந்திருப்பது, என் நாவு பேசுவது, என் உடல் நடப்பது, நான் தண்ணீர் குடிப்பது, தண்ணீர் குடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்குவது, தண்ணீரை கொடுப்பது, கை பிடிப்பது எல்லாம் அல்லாஹ்வுடைய அருள். இந்த உலகத்திலே ஒரு மரத்தினுடைய சருகு கீழே விழுவதும் அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் விழாது என்பதாக பெருமானாருடைய ஹதீஸ் இருக்கிறது. ஆக அல்லாஹ்வுடைய அருள் வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய அருள் அல்லாஹ்வுக்கு பக்கத்தில் நெருக்கமாக வேண்டும் என்று சொன்னால், இது போன்ற ஆசுராவுடைய நாட்களிலே பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கமான முறையிலே சில விஷயங்களை சொல்லி தந்திருக்கிறார்கள். அதை பின்பற்றி நடந்தோம் என்று சொன்னால் இந்த மாதத்தினுடைய பரக்கத்தையும் பெற்றுவிட்டோம், பெருமானாருடைய சுன்னத்தையும் கடைபிடித்து விட்டோம், அல்லாஹ்வுடைய நெருக்கமான அடியாராகவும் ஆகிவிடும். எனவே பேரன்புக்குரிய பெரியோர்களே, இந்த புனிதமான இந்த மாதங்கள் எல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு நிர்பந்தப்படுத்தி இருப்பது, சில விஷயங்களை சொல்லி கொடுக்குறான்னு சொன்னா, இந்த ரமலானுடைய மாதம், அந்த மாதம், இந்த மாதம், வரிசையா சிறப்பான மாதங்களை நம்மளுக்கு கொடுக்குறான்னு சொன்னா,
நல்ல விதமான அமல்களை நாம் செய்ய வேண்டும். ஒரே நோக்கம் தக்குவா என்ற அடிப்படையிலே எந்தெந்த நபிமார்களுக்கு இந்த மாதத்துல என்னென்ன சிறப்புகள் நடந்தது எல்லாமே நல்லா யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா அவங்களுடைய உள்ளத்திலே இருந்த தக்குவாவும் அல்லாஹ்வை சென்றடைய வேண்டும் என்ற தூர நோக்கு சிந்தனையும் தான் அந்த அவர்களை இந்த உலகத்திலே சிறப்பாக்கியது. எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா உயர்வாக காட்டுகிறார் என்று சொன்னால் நம்ம குர்ஆன்ல ஓதுறோமா இல்லையா? தொழுகையில என்ன சொல்றோம்? அந்த அலைஹி யா அல்லாஹ், நீ யார் மீது அருள் புரிந்தாயோ இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதையை காட்டு. யார் நேரான பாதைன்னா என்ன பாதை? நேரான பாதை. அந்த அலைஹி, யாருக்கெல்லாம் நீ அருள் புரிந்தாயோ அவர்களுடைய பாதையை காட்டு என்று சொல்கிறோம். யாருக்கெல்லாம் அல்லாஹ் அருள் புரிந்தான், எந்த தக்வாதார் இந்த உலகத்திலே தீர்க்கதரிசிகளாக வாழ்ந்தார்களோ அவர்களை தப்சீரிலே விளக்கமாக நிறைய ராஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, குத்பி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒருவருத்தரும் ஒரு விளக்கம், வித்தியாசமான விளக்கங்கள். கிதாபுகளை பிரட்டுங்கள், தமிழாக்க நிறைய இருக்கு. இன்னைக்கு கிதாபுகளை பிரட்டி குர்ஆன் தப்சீர் இப்னு கஸீர் எல்லா பள்ளியிலுமே இருக்குது. எடுத்து படிக்கும் போது தெரியும் உங்களுக்கு. விளக்கத்தை படிங்க. என்ன அருள்களை யாருக்கெல்லாம் அல்ல அருள் புரிந்தான் இந்த உலகத்திலே? நபிமார்களுக்கு, சித்தீக்கன்களுக்கு, சுஹதாக்களுக்கு, ஷாலிஹீன்களுக்கு, முத்தகீன்களுக்கு, முஜ்தஹிதீன்களுக்கு, ஃபுகஹாக்களுக்கு, சுஹதாக்களுக்கு, இமாம்களுக்கு. இவர்களுக்கு பின்னால் வந்தவர்களுடைய நிலைமையை விமர்சிப்பதற்கு இப்பொழுது நேரமில்லை. ஆனால் இத்தனை காலகட்டத்திலும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலகட்டத்தில் இருந்து பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், அவர்கள் வழிவந்த இமாம்கள் வரைக்கும் அவருடைய காலகட்டம் எல்லாம் சுபிட்சமாக வளப்பட்டிருக்கிறது, வாழ்ந்தார்கள். இன்றும் குர்ஆனிலே பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்த்து அல்லாஹ் புகழ் பாடுகிறான் என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கை அந்த தரத்திலே இருந்தது. அந்த தரத்தை நாம் இப்படிப்பட்ட புனிதமான மாதங்களை அடைவதன் மூலமாகத்தான் கிடைக்கிறது என்றது பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறார்கள். எனவே அருமைக்குரிய பெரியோர்களே, மூன்று விஷயங்கள் தான் இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டியது. இந்த புனிதமான மாதத்திலே துக்கம் என்பது எதுவும் இல்லை, சந்தோஷம்தான். ஏனென்று சொன்னால் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலம் தொட்டு பெருமானார் அவர்களுடைய காலம் வரைக்கும் எல்லா நபிமார்களுக்கும் இந்த ஆஷுராவுடைய 10வது நாளிலே மிகச் சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கிறது. இது சந்தோஷம். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய குர்ஆனிலே சூரத்துல் பக்ராவில் ஆரம்பிச்சு அல்லாஹ் சப்பி இஸ்மாயில கொண்டு போய் முடிக்கிறான். மூசாவை பத்தி சொல்லாத இடமே கிடையாது குர்ஆனில். அதே நேரத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்கிற போது ரொம்ப சக்தி வாய்ந்த மனிதர். எவ்வளவு சக்தி வாய்ந்த மனிதர்! அவருடைய மனைவியே சொல்லுவாங்க, கவியுன் அமீன். பாப்பாட்ட போய் சொல்லுவாங்க, தண்ணி எடுத்து கொடுப்பாங்க, ஆடுகளுக்கு தண்ணி போட்டு விடுவாங்க. அது பாறை 40 நபர்கள் சேர்ந்தாலும் தூக்க முடியாத ஹதீஸிலே வருகிறது. 40 நபர்கள் சேர்ந்தாலும் தூக்க முடியாத பாறையை நகட்டி மூடிட்டு போயிடுவாங்க. அதை நகட்டி ஆடுகளுக்கு தண்ணீர் போட்டியதற்காக அவர்களுடைய மகள் வாப்பா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே இவர்களுக்கு கூலி கொடுங்கள் என்று சொல்லுகிற போது சொல்லுவாங்க, கவியுன் அமீன். குர்ஆனிலே வருகிறது. அவர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர், ரொம்ப நம்பிக்கைக்குரியவர். ஏன் தெரியுமா? அவர்களுடைய வீரத்தை பற்றி சொல்வதற்காக சொல்கிறேன். அப்படிப்பட்ட கோபக்காரர் மூசா, இஸ்ராயலை அடித்தவர் மூசா, இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாத்தை அடிச்சு கண்ணை வெளியே வர வச்ச ஒரு மூசா, ஒரு மனிதனை சண்டை போடும்போது தள்ளி விட்டாரு, இறந்து போயிட்டா. குர்ஆன் சொல்லுது. போய் வரலாறு நம்ம சும்மா இட்டுக்கட்டி சொல்ற வார்த்தை இல்ல, குர்ஆன் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மாட்டிக்கிட்டது பனி இஸ்ராயீல் வழக்கு. எவ்வளவு வழிச்சாட்டியம், எவ்வளவு குசும்பு, எவ்வளவு திமிரான வார்த்தைகள் அவர்களுடைய இன்று வரைக்கும் அந்த யகூதிகளுடைய வேலை அது. அன்று தொட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டத்தில் யக்கூபுடைய வாரிசாகத்தான் வந்தார்கள். யக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டத்தில் இருந்து மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டத்தோடு முடிந்து விடவில்லை அவருடைய சேட்டை. இன்று வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. அவங்களுடைய வேலையே அதுதான். எவ்வளவு சேட்டை! அல்லாஹ் குர்ஆன் சொர்க்கத்திலிருந்து மண்ணு செல்வாங்கிற கரியை கொடுத்தான், மேகத்தை நிழலாக்கி வச்சான். இந்த உலகத்துல யாருக்குமே கொடுக்காத சிறப்பு உங்களுக்கு கொடுத்திருக்கேன்னா பனி இஸ்ராயீலர்களை பார்த்து இவ்வளவு வேலையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த பனி இஸ்ராயீலர்கள் தெரியுமா, ஒரு நேரத்திலேயே ஒரு சேட்டை. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கறது, தண்ணி ஏற்கிறது, அப்புறம் பதரி பியாசாக்கள் ஹஜ்ர பண்பத் குர்ஆன்ல அப்படி சூரத்துல் பக்ரா ஃபுல்லா பதரி பியாசாக்கள் ஹஜ்ர பண்பத் மின் ஹுதனதா ஷரதைனா கதாலிம குல்லு உனாஸிம் மஷ்ரபஹும் குலு வஷ்ரபு மின் ரிஸ்கில்லாஹி வலா தாஸு ஃபில் அர்தி முஃப்ஸிதீன். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, பாறை அடிச்சாங்க, தண்ணி வந்துச்சு, 12 ஊற்றுக்கண்ணா பிரிஞ்சிச்சு, அதுல குடிச்சுக்கிட்டாங்க. 12 சமூகமா இருந்தாங்க. அவங்க 12 பிரிவுகளா இருந்தான், ஒரு பிரிவா இல்ல, ஒற்றுமையாலாம் இல்ல. அப்படிப்பட்ட கொடுங்கோலர்களுக்கு மத்தியிலே வாழ்ந்தும் கூட படிப்பினை பெறாத யகூதிகள், அந்த பனி இஸ்ராயீலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கேள்வி மேல் கேள்வி கேட்டு இறை கட்டளைகளை சொல்கிற போதெல்லாம் அதற்கு மாற்றமாக நடந்து பல இறைவனுடைய கோபத்திற்காக அழிக்கப்பட்டு ஒருவருக்கொருவர் பத்துலு அன்புசக்கும் உங்களுக்கு நீங்களே கொலை செய்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டிக்கிட்டு மாஞ்சி அவ்வளவு சீரழிவுக்கு மத்தியிலும்
அவர்களை அல்லாஹ் விட்டு வைத்ததனுடைய நோக்கம் இந்த சமுதாயம் பின்னால் வரக்கூடிய இந்த உம்மத்தே முஹம்மதியா அவர்களை போன்று வாழாமல் எப்பொழுதெல்லாம் அவர்கள் அழிச்சாட்டியம் செய்தார்களோ இந்த உலகத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள், துவம்சம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். சின்ன சின்ன விஷயங்களுக்காக நீங்கள் பின்னடைவு சோர்வடைந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். எனவே பெரும்புக்குரிய பெரியவர்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்மவர்களுக்காக இந்த முன்னால் சென்ற ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலம் தொட்டு எல்லாம் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரை வந்த நபிமார்களுடைய வாழ்க்கையை குர்ஆனிலே சுருக்கமான முறையிலும் விரிவாகவும் சொல்லி காட்டுவதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? நாமும் அந்த சமுதாயத்தினுடைய மக்களை போன்று வாழக்கூடாது. உம்மத்தே முஹம்மதியா என்பது சாதாரண ஜமாத் அல்ல. நாளை மறுமையிலே ஷஃபாத்திற்குரியவர்கள், மற்ற சமுதாயத்தை சாட்சி சொல்லக்கூடியவர்கள், மற்ற நபிமார்களுக்கும் சாட்சி சொல்லக்கூடியவர்கள் இந்த உம்மத்தை. அந்த உம்மத்திற்கு சில பல விஷயங்களை குர்ஆனின் மூலமாகவும் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தின் அடிப்படையில் ஹதீஸின் மூலமாகவும் அல்லாஹ் நம்மவர்களுக்கு கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் இதையெல்லாம் சிறப்பு இது அல்லாஹ்வுடைய மாதம் என்று வர்ணித்ததன் மூலமாகவே இந்த மாதத்திலே ரமலானுக்கு அடுத்தபடியாக கடமையாக நாம் இதை கடமையாக நினைத்து செயல்பட்டோம் என்று சொன்னால் நிச்சயம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற முடியும். எனவே பெரும்புக்குரிய பெரியோர்களை துக்கம் என்று இல்லாமல் சந்தோஷமாகவே இந்த முஹர்ரமுடைய மாதத்தை பயனடையக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் மாற்றி அருள் புரிவானாக. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நல்ல முறையிலே நோன்பை நோற்று அந்த நோன்புடைய பலனை நம்ம எல்லாருக்கும் அடையக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. இரத்த பந்தங்களோடு சேர்ந்து வாழக்கூடிய உன்னதமான உறவை நாடக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. எதை சொன்னோனோ எதை கேட்டீர்களோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பெரும் பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கீழக்கரை சுன்னத் வல் ஜமாத் அறக்கட்டளையும் மற்றும் மின்ஹாஜ் பள்ளி ஜமாத்தையும் இணைந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய 163வது வார பயான் மஜ்லிஸ்க்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ஜமாத்தார்கள், பெரியோர்கள், சிறியோர்கள், உலமா பெருமக்கள், உங்கள் அனைவர்களுக்கும் நன்றியை கூறி மிகவும் ஆணித்தரமாக சந்தோஷமா துக்கமா என்ற இந்த நிகழ்வினை அனைத்தையும் நம் கண் முன்னே கொண்டு வந்து நிறுத்திய மௌலானா மௌலவி எம் பீர் முகமது காஸ்மி அவர்களுக்கும் நன்றியை கூறி வரவேற்புரையாற்றிய PSM மேனேஜர் H ஃபௌசுல் அமீன் அவர்களுக்கும் நன்றியை கூறி ஏக வல்ல அல்லாஹ் இந்த நிகழ்வை கியாம நாள் வரையில் கொண்டு செலுத்துவதற்கு நாம் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவனாக என்னுடைய நன்றி உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.